உடைய ஆர்பிஐ லீடர் ஆர் ராஜேந்திரன் சார் அவருக்கு வந்துட்டு இன்னைக்கு பர்த்டே. ஆர்பிஐ லீடராக இருக்காரு, எக்ஸ் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அவரும் நம்ம தலித் மக்களுக்காக போராடி இருக்காரு. இங்கே வந்துட்டு நமக்காக எம்எல்ஏவும் இருந்திருக்காரு. ஸோ நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலிமா ಅವರಿಗೆ ஒரு ವಿಶಸ್ சொல்லி ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಅಣ್ಣ. ಭಾರತದ ಎಸ್ ರಾಜೇಂದ್ರನ್ ಅವರ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಪ್ರಯುಕ್ತ ನಾವು ಇವತ್ತು KGF ಬಂದಿದ್ದೀವಿ. ಬರುವ ಮುಂದಿನ ವಿಧಾನಸಭೆ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ರಾಜೇಂದ್ರನ್ ಸಾಹೇಬರು ವಿಧಾನಸೌಧ ಹತ್ತಬೇಕು, ಹುಲಿ ಅಂತ ಗರ್ಜಿಸಬೇಕು ಅನ್ನೋದೇ ನಮ್ಮ ಆಸೆ. ನಾನು 10 ವರ್ಷದಿಂದ ಅವ್ರ ಜೊತೆ ಇದ್ದೀನಿ. ಅವರು ಹುಲಿಗಿಂತ ಸಿಂಹಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚು. ಅವರ ಆಶೀರ್ವಾದ ಸದಾ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರಲಿ. ಜೈ ರಾಜೇಂದ್ರಣ್ಣ, ಜೈ ரிப்பப்ளிகன் பார்ட்டி. அவங்க கொண்டாடுறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே எனக்கு பிறந்தநாள் சந்தோஷம். ஏன் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். பட் அவங்க மனசு புண்படுத்தக்கூடாதுன்றதுனால நான் பிறந்தநாள் சரி எனக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் தெரிவிக்காட்டி கூட சரி இருந்தாலும் சரி, என் தங்கவயல் மக்கள் நல்லா வாழணும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்காக, என் மக்களுக்காக என் சேவை ஓயாது இருக்கும். தொடர்ந்து நான் என்னுடைய கடமை கண்டிப்பாக செய்வேன். இது என்னோடய வார்த்தைகள் மட்டும் இல்லை, என் வாழ்நாள் முழுவதும் நான் உழைக்க வேண்டும். சில விஷயங்களை மறக்க முடியும், மன்னிக்கவும் முடியும். ஆனால் மன்னிக்கலாம், ஆனால் மறக்க முடியாது. அதனால் என் தங்கவயல் மக்களை நான் மறக்க முடியாது. என்றைக்கும் அவங்களுக்காக நான் உழைப்பேன் என்று என் வார்த்தை தெரியும். சார், பத்திரிக்காரங்கள்லாம் நீங்கள் ஒரு ப்ரெஸ் பவர்ஃபுல். ப்ரெஸ் இன்னைக்கு பவர்ஃபுல்லாக இல்லாத இருந்துச்சுனாக்கா இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சட்டத்திட்டமே அழிஞ்சு போயிடும், சட்டங்களே அழிஞ்சு போயிடும். நான் ஒரு MA ஜெர்னலிஸ்ட்டுக்காக சொல்லியிருந்தேன். ப்ரெஸ்ஸுன்றது பில்லர்ஸ் தான். முனிசிபாலிட்டியில் என்ன நடக்குது நான் லெட்டர் எழுதிக்கிறேன், டிசிக்கு, முனிசிபாலிட்டி பிரசிடெண்ட்டுக்கு எழுதிக்கிறேன். லைவ் கொடுக்கணும், பொதுமக்கள் தெரியணும். முடிகிற கட்டம் நீ என்னென்ன சேவை செய்துக்கிறாங்க, எதுக்கு எவ்வளோ கோடி. இப்போ RTO ஆஃபீஸ் இருக்குது, 10 கோடி கணக்கு கட்டுறாங்க, 2 கோடியில் முடிச்சிருப்பாங்க. அதை மிஞ்சி போனால் 3 கோடி மிச்சம். அதை யார் கேட்குறது? தேர்ட் பார்ட்டி கேட்கணும், தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் வைக்கணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் கணக்கு போட்டு பார்த்தாக்கா பல கோடி முனிசிபாலிட்டியில் லூட்டி அடிச்சுக்கிறாங்க. அதை லைவ் கொடுக்க பயப்படுறாங்கனாக்கா என்ன அர்த்தம்? போலீஸ்கார ஒன்று நீ ஸ்டேஷனுக்கு வானாக்கா உங்ககிட்ட ஒன்றும் தப்பு இல்லைன்னா நீ தாராளமாக போகலாம். சார் என்னை ஏன் கூப்பிட்டீங்க, எதுக்கு அப்படின்னு. நீ ஒழிஞ்சா என்ன அர்த்தம்? திருடுன்னு அர்த்தம். இப்போ தந்தி பேப்பரு நான் படிக்கிறேன், அதில் பார்க்கும்போதெல்லாம் எங்கே பார்த்தாலும் குப்பையாக்குது, இதை க்ளீன் பண்ணணும், குப்பையாக்குது க்ளீன் பண்ணணும், ஃபோட்டோவோட போடுறாங்க ப்ரெஸ்ஸில். இப்போ தங்கவயலில் சுத்தமாக வச்சுக்கிறேன், தூய்மையாக வச்சுக்கிறேன், குப்பை லாரிங்களை தின்னு வச்சுக்கிறேன், குப்பை வண்டிக்கு தின்னு வச்சுன்னுக்கிறேன், ஜம்ப் பம்பு வைக்கல் தின்னு வச்சுக்கிறேன், சக் பண்ணுற பம்பு மோட்டார்ஸுங்க தின்னு வச்சுக்கிறேன்றாங்க. எங்கே இருக்குது அந்த வண்டிகள்லாம்? அவ்வளோ வண்டி வைக்கிறதுக்கு முனிசிபாலிட்டியில் இடமே இல்லையே. பேப்பரில் தேர்னு எடுத்துட்டா தித்திக்காதுங்க. அதை லைவில் கொடுக்கணும், ஜனங்களுக்கு தெரியணும். வருங்காலத்தில் என்ன மாதிரி கவுன்சிலரில் அவங்க தேர்ந்தெடுக்கணுன்றது நினைக்கணும். இப்போ இண்டிபெண்டாக நிற்கிறேன் சார், எங்கள் ஏரியாவில் எந்த கட்சியும் வானானா என்ன அர்த்தம்னா, யாராவது ஜெயிச்சாங்கன்னா நம்மளுக்கு 10 லட்சம் கொடுப்பாங்க, 20 லட்சம் கொடுப்பாங்க என்ற நோக்கத்தில் தான் நிற்கிறாங்க. கட்சி சார்பில் நிற்கணும். வெற்றியோ தோல்வியோ எந்த கட்சிக்கு மெஜாரிட்டிக்குதோ, யார் மைனாரிட்டி ஆகிறோம் அவங்க சப்போர்ட் பண்ணி நகரசபை அற்புதமாக நடத்தலாம், புதுமையாக உருவாக்கலாம். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் கூட மார்க்கெட்டில் கடைகள் அடிக்கிறேன்றாங்க, எப்படி அடிக்கணும்? பிக் அண்ட் சூஸ் பாலிசி இருக்கக்கூடாது, ஸ்கொயராக எடுக்கணும். எவ்வளோ தூரம் மெஷர்மெண்ட் பண்ணணும், அப்படியே எல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி எல்லா கடையும் ஐடி பரவாயில்ல. உனக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு ஒரு விட்டுடுறது, வேண்டப்படாதவங்களுக்கு இடிக்குதுனாக்கா அது தப்பு. இது நான் வள்ளல் கூட சொன்னேன், இல்லைன்னா நான் எல்லாத்தையும் அடிக்குவேன். இடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் சிஸ்டம் பண்ணேன், எல்லா வண்டிகளும் போய் அங்கே நிற்கிட்டோம், வருமானமும் வருது. மேலே கடை கட்டு, அங்கே யார் கடையை வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடு. அவங்களுக்கு ஆக்ஷனில் எடுக்கிறாங்களா, அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடு, மற்றவங்க ஆக்ஷனில் எடுக்கட்டும். இதுதான் நடைமுறை, இதுதான் ஒழுக்கம், இதுதான் மக்களுக்கு ஒரு தைரியமும் வரும். அதை விட்டு நான் வச்சுன்னு இருப்பேன், அங்கே கறி கடை வைக்கக்கூடாது, 3 நாளாக கறியாக இருக்கிறது இல்லைன்றாங்க. தங்கவயல் மக்கள் கறி சாப்பிடாது இருக்க முடியாது மெஜாரிட்டி. சரி, எங்கே இருக்கணும்? ராஜேஷ் கேம்பில் எவ்வளோ பெரிய இடம் வச்சுக்கிற? அதை நீ சொல்லு பொதுமக்களுக்கு, முனிசிபாலிட்டி கவுன்சிலில் சொல்லு. ப்ரெஸ்காரங்க நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். நான் இந்த முறை அப்படி வைக்கலனாக்கா உள்ள நான் தர்ணா வைக்கும் போது எல்லா ப்ரெஸ்ஸும் நீங்கள் பைக்காட் பண்ணணும், எதிர்ப்பு தெரிவிக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுனாக்கா நான் இறங்கி 3 மாதத்தோடு வேலை செய்யலாம்.
உள்ளதானே இந்த யார் வாய்ஸ் கொடுத்தது, யார் கேள்வி கேட்டது, என்ன தவிர வேறு யார் நான் கேட்டாங்களா? அது வெளியே வாட்ஸ்அப் பென்ட்ரைவ் எடுத்து நான் போட்டே காமிச்சேன்னா இல்லையா? எல்லாரும் பேசணும், எல்லாரும் யாரும் அங்கே பேசுனதே இல்லை. நான் பேசுறதுக்கு பதில் சொல்ல முடியல பிரசிடென்ட்டுக்கு. என்ஜினியர் வச்சு சொல்லுது, ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். பிரசிடென்ட் தான் பதில் சொல்லணும். நீ இல்லையா வைஸ் பிரசிடென்ட் பதில் சொல்லணும். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி நீ யார் பதில் சொல்கிறதுக்குன்னு கேட்டனா இல்லையா? இப்போ யாரும் கேட்கலன்னு சொல்கிறீங்க. பப்ளிக் என்ன சொல்லுதுன்னா இது குப்பிங் ஆகட்டும், ஏன்னா தப்பு நடக்கிற டைமில் சரி வாய்ஸ் கொடுக்குறது இல்லைன்ட்டு கேட்குறாங்க. பப்ளிக் எப்படி தெரியும்? பப்ளிக்கும் உள்ளே விடுறதில்ல, போலீஸு ஜன்னலில் எட்டி பார்த்தா கூட துரத்துறான். அப்போ நீ லைவ் கொடு, உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியட்டும். எந்தெந்த கவுன்சிலர் யார் ஏரியாவில் எவ்வளோ வேலை செய்துக்கிறாங்கன்னு சொல்லட்டும். என் வார்டில் எவ்வளோ வேலை செய்துக்கிறேன்னு நான் சொல்கிறேன்வா? என் வார்டு மக்களை கேளு. அவ்வளோ பெரிய ட்ரைனேஜ் கட்டினதே கிடையாது எந்த வார்டுலையும். உரிக்கும் ஸ்டேஷன்லேருந்து எஸ்டி பிளாக் வரைக்கும் அது இங்கிலீஷ்காரன் காலத்துலேருந்து மைனிங் இருக்கும்போது கூட ரோடு கிடையாது. அந்த ரோடை உருவாக்கி கொடுத்தனேன். கேஜில் பிளாக் ரோடு உருவாக்கி கொடுத்தனேன். இப்போ கூட ஐமாஸ் லைட் போட்டுனுக்குறாங்க. யாருக்காக? அந்த இடமே ரொம்ப டார்க் ஆகுது மக்களுக்காக. அமுல் சிட்டியில் 2 கோடி ரூபாய் சேங்ஷன் பண்ணி வச்சுக்கிறேன். 2 கோடி பார்க்குக்கு. அது எப்படி இருக்கணும்? எல்லா பொதுமக்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சும்மா புஷ் வளர்ந்துட்டு பேருக்கு காசு வாங்கின்னு கமிஷன் வாங்கினுக்கிறோம் நான் கிடையாது. அதனால் எல்லா கவுன்சிலர்களும் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுக்கல, அது உங்களுக்கே தெரியும். கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீ கை நீட்டி காசு வாங்கிட்டு பிறகு எப்படி கொடுப்பேன்? ஆனால் அந்த சம்பளமே வாங்குறது இல்லை முனிசிபாலிட்டியில். எனக்கு தேவையில்லைன்னு எழுதி கொடுத்துட்டு லெட்டரில் எனக்கு பென்ஷன் வருது கவர்மெண்ட்லேருந்து, அது ஒரு பண்ணமே போதும். எனக்கு இந்த சம்பளம் எனக்கு தேவையில்லை, நான் உழைக்க வந்துக்கிறேன், மக்களுக்காக குரல் கொடுக்க வந்துக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். போகிறதில்ல. ஏன் சார் நீ எக்ஸ்டென்ஷன் பண்ணி என்ன பண்ண போகிற? கமிஷன் வாங்கி தந்து போகிற. நீ இப்போ பண்ணிக்கிறதுக்கே நீ லைவ் கொடுக்குறது யோகியத்தை இல்லை உனக்கு. பொதுமக்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு தெரியல. உனக்கு என்னத்துக்கு எக்ஸ்டென்ஷனு? என்ன சாதிச்சேன்னு எக்ஸ்டென்ஷன்? அதனால் நான் சைன் பண்ணுறேன். எம்ப்ளாயிஸ் ஆஸ்திரேலியன் கம்பெனி வந்து ஓப்பன் காஸ்ட் மைன்ஸ் பண்ணணும்னு சொல்லும்போது 94ல் நான் எம்எல்ஏ. கேஜிஎஃப் எழுத்து 3 ரூபா பந்த் பண்ணுறா, ஓப்பன் காஸ்ட் மைன் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னவன் நான். அதோட திரும்பி ஒன்று தான் ஆஸ்திரேலியன் கம்பெனி. நான் வெறும் எம்எல்ஏ தானே, செய்து காமிச்சேனா இல்லையா? முனிசிபாலிட்டியிலே பொதுமக்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முனிசிபாலிட்டி கிட்ட ஒப்படைங்க. மைனிங் நடக்குதா நடக்காததான்றதை நான் பார்த்துக்கிறேன். டெல்லி ஒன்று எனக்கு புதுசு இல்லை, டெல்லியில் இருக்கிற மந்திரி ஒன்று எனக்கு புதுசு இல்லை, கர்நாடகாவில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். என்கிட்ட பென் இருக்கு, அதில் எப்படி எழுதுறதுன்னு தெரியும் எனக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கவுன்சிலர் எலெக்ஷன் நிற்கிறீங்களா சார்? மக்கள் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அது பொறுத்து தான். ஓவரால் கேஜிஎஃப் ஜனங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சார்? ஓவரால் ஜனம் கவுன்சில் எலெக்ஷனில் நின்று காசு மேலே ஓடாத ஓட்டு போடுறதுக்கு பார்ட்டி சார்பில் நில்லுங்க. இண்டிபெண்டாக நிற்கிறவங்க அத்தனை பேரும் காசு கொடுப்பாங்களா? 10 லட்சம் யார் கொடுக்குறாங்க, 15 லட்சம் யார் கொடுக்குறாங்க, கிட்னாப் பண்ணி போவாங்களா அப்படின்ற கணக்கில் நிற்கிற இண்டிபெண்ட்டுக்கு தங்கவயல் மக்கள் தயவுசெய்து ஓட்டு போடுவாங்க. அவங்களோட நோக்கமே நம்ம நின்னோமா நம்மளை வந்து யாருன்னா வேலைக்கு வாங்குவாங்கண்ணா. போன முறை நின்னாங்க, யாரும் வேலைக்கு வாங்கலை. ஏன்னா பக்தர்ஸில் இல்லை, மறைச்சிட்டாரு. அவர் இருந்திருந்தாரு அந்த வேலை செய்திருப்பார். தாஸ்டின் சௌரி ஜெயிச்சிருந்தா கூட அந்த வேலை செய்திருப்பார். நான் ஜெயித்தேன், ஆனால் நான் அந்த வேலை செய்யலை. அதனால் இவங்களும் வாலண்டியா எவ்வளோன்னா கொடுங்க, அம்மா அம்மா நீங்கள் எவ்வளோனா கொடுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு போனானுங்க. எப்படி பிச்சை எடுக்க வச்சுட்டேன்னு நான் ஒருத்தன் செய்து சாதனை பார்த்தா எப்படி இருக்குது? பிச்சை எடுக்க வச்சேன். அந்த நிலைமை வராதுக்கிறதுக்கு பார்ட்டி சார்பில் நிற்கிட்டோம். ஜனதா தளில் நிற்கிட்டோம், பிஜேபியில் நிற்கிட்டோம், காங்கிரஸில் நிற்கிட்டோம், ஆர்பிஐயில் நிற்கிட்டோம், டிஎம்கேயில் நிற்கிட்டோம். யார் யார் எவ்வளோ ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மெஜாரிட்டி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட அனைவரும் ஒன்றா சேர்ந்தாங்கனாக்கா தங்கவயல் முன்னேற்றலாம். இதுக்கு எல்லா தலைவர்களும் எல்லா லீடர்ஸ்களும் கோஆப்ரேட் பண்ணாங்கனாக்கா நிச்சயம் தங்கவயல் நம்ம கையில் நிற்கும்.